ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாயாத்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஊறுகாய் தாங்க பார்க்க போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் 6 மந்த் வச்சுருந்தாலும் கெட்டே போகாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறப்பவே எவ்வளோ டெம்டிங்காக இருக்குன்ட்டு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஒரு பேன் வச்சுக்கலாங்க. நான் பழுத்த தக்காளி ஒரு 10 எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துக்கலாங்க. அதையும் சின்ன சின்னதாக பிச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆட் பண்ணுங்க, அப்போ தான் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். அப்பப்போ நீங்கள் எடுத்து கிளறி விடுங்க. லிட்டை அப்படியே போட்டிங்கன்னா லிட்டில் இருக்கிற தண்ணி ஊறுகாயில் ஆட் ஆகும். அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டு கொஞ்சம் கேப் விட்டு லிட்டை போட்டு மூடிடுங்க. அப்போ தான் லிட்டில் இருக்கிற தண்ணி ஊறுகாயில் படாமல் இருக்கும். அப்பப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. நான் ஊறுகாய்க்கு தேவையான வரமிளகாய் தூள் ஆட் பண்ணுறேங்க. நான் இந்த ஊறுகாய்க்கு வரமிளகாய் ஆட் பண்ணல, வரமிளகாய் தூள் தாங்க ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப லிட்டை போட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் விட்டுடலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணுங்க, அது வரைக்கும் வேக விடுங்க. அதுக்கு 7லேருந்து 8 நிமிஷம் ஆச்சுங்க எனக்கு. இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க. ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க. வெந்தயம் கடுகும் அடுத்தது வறுத்து எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு சின்ன பேன் வச்சுட்டு கடுகு 2 ஸ்பூனும் வெந்தயம் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்து அதையும் ஆற வச்சு பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வெந்தயம் நல்லா செவந்து வரணுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கணும். அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஆற வச்சுட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வதக்கி வச்ச தக்காளி நல்லா ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 குழிக்கரண்டி நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க. சீக்கிரம் கெடாமையும் இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு நான் ஒரு 3 கட்டி உரித்து ஆட் பண்ணுறேங்க. பூண்டு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு பூண்டு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஈரக்காய் யூஸ் பண்ணாவோ ஸ்பூன் யூஸ் பண்ணாவோ சீக்கிரம் கெட்டுரும் ஊறுகாய். அதனால் நம்ம பார்த்து தாங்க ஸ்பூனெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும் ஊறுகாய்க்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டை போட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் விட்டுருங்க. அப்பப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு திரும்பவும் எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. ஊறுகாய் சுற்றியும் தெறிக்கும். அதனால் நீங்கள் லிட்டை போட்டே மூடிடுங்க. கொஞ்சம் கேப் விட்டு மூடுங்க. தண்ணி படாமல் பார்த்துக்குங்க.
எண்ணெய் திரும்பவும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பெருங்காயத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்ச பவுட்ரு 2 ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கிங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி வச்ச பவுடரும் பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கிங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு ஊறுகாய். பார்க்குறக்கே அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது. இது ரைஸில் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. வெரைட்டி ரைஸு, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கிளாஸ் பவுலில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. சூப்பரான நம்மளோட தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்டிஸ்ட் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப உங்கள் வீட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.